அனைவருக்கும் கேகேயின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ELCB RCCB இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம். அது எக்ஸ்பேன்ஷன் என்னங்கிறது நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம். இது ரெண்டும் என்ன, இது என்ன வேலை செய்யும், இதில் எது சிறந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நம்ம வீட்டில் கரண்ட் சப்ளை அப்படிங்கிறது கம்பத்திலிருந்து மெயின் போர்டுக்கும், மெயின் போர்டிலிருந்து நம்ம வீட்டுக்கும் வரும். இந்த மெயின் போர்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு டிவைஸ் ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு எக்யூப்மெண்ட் டேமேஜ், அதாவது ஒரு அயன் பாக்ஸில் ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம், இல்லை ஒரு ரேடியோவில் எலி கடிச்சு அதனால் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம், இல்லை ஒரு கிரைண்டரில் ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய டேமேஜுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபியூஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற கம்பியானது மெல்ட் ஆகிடும். நம்ம எடுத்து ஒரு புதுசாக ஒரு கம்பி சுற்றி திருப்பி போட்டோம்னா அந்த மறுபடியும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதே தான் பிற்காலத்தில் MCBயாக மாறிச்சு. MCB ஃபியூஸு கிட்டத்தட்ட ஒன்று தான். MCBயில் கம்பி சுற்றுற வேலை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இதுவும் எக்யூப்மெண்ட் டேமேஜ் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். இது ரெண்டுக்கு அப்புறமா வந்தது தான் ELCB, அதுக்கப்புறமா வந்தது தான் RCCB. ஏன் நம்ம MCBயை விட்டுட்டு இந்த ELCBக்கும் RCCBக்கும் போனோம் அப்படின்னா, இந்த MCB செய்கிற வேலையும் அது செய்யும், கூடவே நம்மளுக்கு ஷாக் அடித்தா அந்த ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையும் இந்த ELCBயும் RCCBயும் செய்யும். இன்கேஸ் நம்மளுக்கு ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷாக்கை ஃபியூஸோ MCBயோ ப்ரொடெக்ட் பண்ணாது, ஷாக் அடிக்க தான் செய்யும். ஆனால் அதுவே இன்கேஸ் நம்மளுக்கு ஷாக் அடிக்குதுன்னா உடனே ELCB RCCB ட்ரிப் ஆகி பவர் சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. அதனால தான் ELCB RCCBக்கு இப்போ சுவிட்ச் ஆனோம். ஸோ இருக்கிறதுலே சிறந்தது இந்த ELCBயும் RCCBயும் தான். ஸோ இப்போது ELCB RCCB இது ரெண்டில் எது சிறந்தது, எதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கிறேன். ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த தண்ணி பைப்பில் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு லீக் உருவாயிடுச்சு. இப்போ இந்த லீக்கை நீங்கள் எந்தெந்த முறையிலலாம் கண்டுபிடிக்கலாம். இந்த லீக் இந்த இடத்துல உருவாயிருக்கு அப்படி நம்ம கண்ணில் பார்த்து கண்டுபிடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கண்ணில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பைப் போகுதுன்னா அந்த இடத்துல எங்கே லீக் வருதுன்னு உங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? நான் ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். இந்த 2 மெத்தடில் அதை கண்டுபிடிக்கலாம். மெத்தட் 1 நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பைப்பு போகிற எல்லா திசையிலையும் எவ்வளோ தூரத்துக்கு போதோ அத்தனை தூரத்துக்கும் அந்த பைப்புக்கு நேர் கீழே நான் ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த சென்சாரில் அந்த பைப்லேருந்து வரக்கூடிய தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த சென்சார் அதை கண்டுபிடிச்சிடும். இது ஒரு மெத்தட். இப்போது மெத்தட் 2 நான் என்ன பண்ணுறேன், பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த பைப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் எண்ட் பாயிண்ட்லேயும் நான் ஒரு மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது அந்த பைப் உள்ளே எவ்வளோ தண்ணி வருது, வெளியே எவ்வளோ தண்ணி வெளியே போகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும்போது இன்கேஸ் இன்பிட்வீனில் லீக் ஆச்சு அப்படின்னா ரீடிங்கில் டிஃப்ரென்ஸ் வரும். உடனே அதை பார்த்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். இது மெத்தட் 2. இப்போது இதுக்கும் ELCB RCCBக்கு என்ன கம்பேரிசன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ELCB நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரி இப்போ பவர் வந்துட்டுருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னா அந்த ஷாக்கு எர்த்துக்கு போகும், அந்த எர்த்துலேருந்து நேராக ELCBக்கு போகும். ELCB உடனே அதை ட்ரிப் பண்ணிவிடும். இதுதான் ELCBயோட ஒர்க்கிங். இதுக்கு லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எர்த்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். சப்போஸ் பெரிய வீடாக இருந்தால் நம்ம வீட்டிலிருந்து அந்த எர்த்து கனெக்ஷன் ELCB போகிறதுக்கான டைம், அந்த தூரத்தை பொறுத்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே RCCB பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்டுக்கு போகிற பவரையும் ரிட்டர்ன் வர பவரையும் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னா உடனே அந்த ஷாக்னால் கொஞ்சம் பார்ட் எர்த்துக்கு போயிடும். எர்த்துக்கு போகும்போது அதில் இன்கமிங்க்கு அவுட்கமிங்க்கு லைட் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்த உடனே குயிக்காக இந்த RCCB ட்ரிப் பண்ணிடும். இப்படி தான் RCCBயும் ஒர்க் ஆகுது. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஷாக் அடிக்கிற ஒரு டிவைஸை போய் தொடுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஷாக் உங்களுக்கு அடிக்கிறத ஃபீல் ஆகிறதுக்குள்ளேயே அங்கே ட்ரிப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஷாக் அடிக்குது அப்படிங்கிறதே தெரியாது. வேறு ELCBயில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஷாக் அடிக்கிறது தெரியும், அதுக்கப்புறமா தான் அங்கே ட்ரிப் ஆகிருக்கும். இதுதான் ELCBக்கு RCCBக்கு டிஃப்ரென்ஸ். இப்போது ELCBக்கு RCCBக்கும் என்னென்ன கம்பேரிசன்ஸ்ன்னு பார்த்துடலாம். எர்த் அப்படிங்கிறது ELCBக்கு கண்டிப்பாக இருக்கணும். பட் RCCBக்கு எர்த் இல்லைனாலும் அது வேலை செய்யும்.
தென் ஸ்பீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ELCB வேகம் தான், ஆனால் கம்பேரிங் டு RCCBயை விட அது ஸ்லோ. ஸோ RCCB தான் இருக்குல்லையே ஹையஸ்ட் ஃபாஸ்ட். தென் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இது என்ன இருக்குது, ஒன்ஸ் மாட்டி விட்டால் அது வாட்டுக்கு வேலை செய்யும் அப்படி தானே? அப்படி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் மாடியில் ஒரு பல்ப் போட்டிருக்கீங்க, அதில் வந்து சின்னதாக வந்துட்டு மழை தண்ணி பட்டு அதில் பவர் லீக்கேஜ் ஆகி உங்களுக்கு ட்ரிப் ஆகிடும். ஆனால் RCCBயில் அந்த மாதிரி தொல்லைகள் இல்லை. அதனால் நீங்கள் அந்த லீக்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் எலி இல்லை கரையான் இந்த மாதிரிலாம் எதுவும் தொந்தரவு இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ELCB வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை, வேறு RCCB தான் இப்போ கிடைக்கிது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? பழைய வீட்டில் நிறைய பேர் RCCB வரக்கு முன்னாடி நிறைய பேர் ELCB போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இதை போட்டிருக்கு. ELCB ஒரு சில இடங்களில் கிடைக்கிது. தென் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, ELCB RCCB எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ELCB அப்படிங்கிறதும் RCCB ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அதில் எர்த்து பின் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க, இதில் அது இருக்காது. RCCBயில் எர்த்து பின் தேவையில்லை. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ELCB RCCB இது ரெண்டுத்துக்கும் இப்போ என்ன வித்தியாசம், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை சரியாக பயன்படுத்தி வீட்டிலிருந்து யாருக்கும் எந்த ஷாக்கும் அடிக்காத மாதிரி பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.